என்னுடைய பேர் ஏ லிவிங்ஸ்டன். வசந்த மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு திருவள்ளூர் மாவட்ட தலைவராக இருக்கேன். இந்த கூட்டமைப்பு எப்படி உருவாச்சுன்னா, அந்த கடம்பத்தூர் ஒன்றியத்தில் சிபிஆர் பார்வன் திட்டத்தின் உதவியுடன் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் துணையாக ஐஆர்சிடிஎஸ் நிறுவனம் இந்த பணியின் வெற்றியின் தொடர்ச்சியாக திருவள்ளூர் ஒன்றியத்தில் 2006ஆம் ஆண்டு இந்த பணி தொடர்ச்சியாக செய்யப்பட்டதன் விளைவாக 7 ஆண்டு காலங்கள் கேரித்தார் ஜெர்மனியின் வழிகாட்டுதலுடன் இந்த திட்டம் கூட்டமைப்பும் மற்றும் திட்டம் வெற்றியாக பெறுவதற்கு இந்த கூட்டமைப்பு உருவானது. 2006 கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டாலும் 2010 தான் நாங்கள் கூட்டமைப்பை பதிவு செய்தோம். அதன் விளைவாக ஜனநாயக முறையில் தேர்வு பண்ணி இந்த பைலாஸ் உருவானது. அரசாங்கத்தில் பதிவு பண்ண சங்கத்தின் சான்றிதழ் கீழ் நாங்கள் அரசாங்கத்தில் பதிவு பண்ணோம். அதன் சான்று தான் இது. எந்த அரசாங்க அதிகாரிகளும் மனு கொடுத்தாலும் எங்கள் கூட்டமைப்பில் லெட்டர் கேட்டில் தான் நாங்கள் மனு கொடுப்போம். அதன் லெட்டர் கேட்டு தான் இது. எங்களுடைய கூட்டமைப்பு பேன் கார்டு, எங்களுடைய கூட்டமைப்பு ஒன்றிய அளவில் உள்ள உறுப்பினர்களுக்கு பொறுப்பாளர்களுக்கு நாங்கள் இந்த விசிட்டிங் கார்டு ஒவ்வொருத்தருக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கு இந்த விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கோம். இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. நான் கூட்டமைப்பில் வந்ததுக்கப்புறம் எனக்கு திருமணமானது. திருமணம் ஆகி முடிஞ்ச 1 இயர் கழிச்சு எனக்கு 2011ஆம் ஆண்டு நம்மளுடைய தமிழக முதலமைச்சரின் கீழே 4 கிராம் தங்கமும் 25,000 ரொக்க பணமும் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் முதல்ல பொறுப்பேற்றவுடன் இந்த திட்டத்தை மாற்றுத்திறனாளி மத்தியில் முதல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் எண்ணெய் வச்சு தான் இந்த திட்டத்தை துவங்கினாங்க. அதன் புகைப்படம் தான் இது. எங்கள் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே கேட்டிருக்கோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 9 தகவல் எங்களுக்கு வந்திருக்கு. அதில் ஒவ்வொன்றா நாங்கள் இப்போ உங்களுக்கு சொல்கிறோம். இதை பார்த்திங்கன்னா முதல் தகவல் பார்த்திங்கன்னா நாங்கள் தடையற்ற சூழல் எந்த அளவுக்கு இருக்குது மாற்றுத்திறனாளிகள் என்ற தகவலை நாங்கள் கேட்டிருக்கோம். அதுக்கான ஆதாரம் இது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்திரா குடியிருப்பு திட்டம், அதாவது பார்த்திங்கன்னா தொகுப்பு வீடு மற்றும் பசுமை புரட்சி வீடு, அதை பற்றி நாங்கள் தகவல் கேட்டிருக்கோம். அது கொடுத்த ஆதாரங்கள் இது. மூன்றாவது பார்த்திங்கன்னா என்னென்ன அந்த 100 நாள் வேலை சம்மந்தமாக என்னென்ன மாற்றுத்திறனாளி எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க, அதில் எவ்வளோ பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்கன்ற தகவல் கேட்டோம். அதன் ஆதாரம் இது. இது இப்போ 4வது பார்த்திங்கன்னா காது கேளாதவர்களுக்கு ஒரு அரசாணை இருக்குது. அந்த அரசாணை பார்த்திங்கன்னா காது கேளாதவர்கள் 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு உதவித்தொகை தரலாம், மாத உதவித்தொகை தரலாம் என்ற ஒரு அரசாணை கொண்டு நாங்கள் தகவல் கேட்டதன் அடிப்படையில் ஒரு 40 பேருக்கு காது கேளாதவர் வாய் பேச முடியாதவர்களுக்கு மாத உதவித்தொகை கிடைக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்த ஆதாரம் இது. இது மாற்றுத்திறனாளியுடைய சிறுவர்கள் அவங்க சாதாரண பள்ளியிலையும் படிக்கணும் அப்படின்ற தகவல் கேட்டோம். அந்த தகவல் கொடுத்த ஆதாரங்கள் இது. இது மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை, அவங்களுக்கு எப்படி அடையாள அட்டை கொடுக்கணும் அப்படின்ற தகவல் கேட்டோம். அதுக்கான ஆதாரங்கள் இது. இது பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேரோடும் கேலிபரோடும் கோயில் கருவறையிலும் போகலாம் அப்படின்னு அரசாணை இருக்குது. ஆனால் அந்த அரசாணை பின்பற்றாமல் இருந்தாங்க. அதை நாங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கேட்டதன் அடிப்படையில் அவங்க கோயில் கருவறையிலும் போகலாம் அப்படின்றதுக்கான தகவல் கொடுத்த ஆதாரங்கள் இது. இது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒட்டுமொத்த கோரிக்கைகள், அந்த கோரிக்கைகளை வரிசைப்படுத்தி நாங்கள் தகவல் கேட்டோம். அந்த தகவல் கொடுத்ததன் ஆதாரங்கள் இது. இது பார்த்திங்கன்னா கடைசியாக மாற்றுத்திறனாளிகள் ரயில்களிலும் பஸ்களிலும் பயணம் செய்யும்போது அவங்களுக்கு ஏற்படுகிற துன்பங்களையும் மற்றும் இன்னல்களையும் அரசாணைகளை கொண்டு தகவல் கேட்டதன் அடிப்படையில் கிடைத்த தகவல் இது. என் பேர் எம்இ மணி, வசந்த மாற்றுத்திறனாளி கூட்டமைப்பின் செயலாளராக இருக்கேன். எங்கள் சங்கத்தில் சேரணுன்னா இந்த மாதிரி உறுப்பினர் படிவம் கொடுப்போம். அதை பூர்த்தி பண்ணி செஞ்சு ஆயில் சந்தா 100 ரூபா கட்டினாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி உறுப்பினர் அடையாள அட்டை தருவோம். அதை சங்கத்தில் பதிவு செஞ்சதும் இந்த மாதிரி நாங்கள் பதிவேட்டில் பதிவு பண்ணுவோம். அவங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்களோ அது வரிசை பிரகாரம் நாங்கள் இந்த பதிவேட்டில் பதிவு பண்ணி வைப்போம். ஒரு 50 உண்டியல் கடைகள், துணி கடைகள், ஹோட்டல், இந்த மாதிரி ஒரு 50 உண்டியல் வச்சுருக்குறோம். அதில் மாதம் சராசரி ஒரு 6,000 ரூபா வருமானம் வரும். அது கூட்டமைப்பு செலவிற்கும் கூட்டமைப்பினுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு கடனாகவும் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் ரசீது இல்லாமல் எதையும் நாங்கள் பயன்படுத்துறதில்லை. அந்த கூட்டமைப்புக்கு செலவாகிறது அத்தனையும் நாங்கள் வவுச்சர் மூலிமா
பில் ரசீது எல்லாம் போட்டு வைப்போம். அந்த மாதிரி தான் நாங்கள் பராமரிப்பு செய்கிறோம். நாங்கள் கடன் கொடுக்கறதுக்கான சில விதிமுறைகள் வச்சுருக்கோம். அதுக்கான ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்மை வந்து மாற்றுத்திறனாளி குழுக்கள் பரிந்துரைப்பை மூலமா கொடுப்போம். மாற்றுத்திறனாளி குழுக்கள் இல்லைன்னா மகளிர் குழுக்கள் பரிந்துரைப்பை செய்தாலும் அதன் பிரகாரம் கடன் கொடுப்போம். 15ஆம் தேதி வசூல் பண்ணுவோம், 18ஆம் தேதி கடன் கொடுப்போம். நாங்கள் வருடந்தோறும் மாற்றுத்திறனாளி தின விழா கொண்டாடுவோம். இந்த முறை வந்து மினிஸ்டர் வந்தார், எம்எல்ஏ, எம்பி எல்லாமே வந்தாங்க, அரசு அதிகாரிகளும் வந்தாங்க. நாங்கள் மாற்றுத்திறனாளிகளின் குறைகளை கோரிக்கையாக வச்சு கோரிக்கை மனுவாக கொடுத்துருக்கோம். ட்ரைனிங் சென்டருக்காக இடம் கேட்டு மினிஸ்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அது இப்போ பரிசீலனை நடந்துகிட்ருக்கு. நாங்கள் அரசு அதிகாரிகளுடையும் மாற்றுத்திறனாளிகளின் குறைகளை பற்றி கோரிக்கை மனுவை இந்த மாதிரி தான் கொடுப்போம். இந்த மாதிரி மனுவை தான் தயாரித்து அரசு அதிகாரிகளோடு கொடுப்போம்.